வெல்கம் அரவிந்தா. வெல்கம் கைஸ். ஹாய் ப்ரோ. வெல்கம். ஹாய் ஹாய் ஹாய். பட் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நம்மளோட ஆடல் ப்ரோக்கு வந்து ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அதை நம்ம வந்து வீடியோ எண்டில் வந்து நம்ம அதை கவர் பண்ணிக்கலாம். அவரோட ஹெல்த் ரிலேட்டடான ஒரு அப்டேட்டு. ஸோ அதனால தான் அவரால் இன்னைக்கு வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம கவர் பண்ற டாபிக் என்னன்னா, இட்ஸ் ரிலேட்டட் டு கங்குவா. நமக்கு தெரியும் படம் வந்து என்ன ஆயிருக்கு, என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும். ஸோ படத்துக்கு முன்னாடி ஒரு சில பில்டப்ஸ்லாம் கொடுக்கப்பட்டுச்சு இந்த படத்துக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு ஹோல் பிக்சராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா அரவிந்தா? ஓகேண்ணா. ஓகே, பிஃபோர் கங்குவா சொல்கிறேன். இந்த மாதிரி படத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம ஞானவேல் ராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து ஆங்கர் கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி படம் எப்படி சார் வந்திருக்கு, என்ன மாதிரி வந்திருக்கு சார் அப்படின்னு. படம் நல்லா இருக்கு, ஒரு உலக ரேஞ்சுக்கு வந்திருக்கு. நியர்லி வந்து 40+ லாங்குவேஜஸ்ல வந்து நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து நம்ம வந்து விட போகிறோம். படத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி, டிரான்ஸ் கிடையாது, டப்பிங் பண்ணி விட போகிறோங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ கலெக்ஷன் பற்றி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்கும்போது ஆங்கர் சொல்லுவாங்க. ஆங்கர்ட்டே அவர் கேட்பாரு, நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கன்னொடனே அவங்க வந்து ஒரு 1500 600ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் ஸ்ட்ரைட்டவே வந்து 2000 அப்படின்ட்டாரு. நம்ம படம் வந்து என்னைக்குமே 2000 தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு வார்த்தை விடுவாரு. அதே மாதிரி கங்குவா அது என்ன ஆடியோ லான்ச் அப்போ வந்து இவராக சொல்லுவார் என்னன்னா, இந்த மாதிரி பாஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பாஸ் வச்சிருப்பீங்க, அதை வந்து அப்படியே வச்சிருங்க. டிசம்பர் மாதம் வந்து நம்ம வரும்போது நீங்கள் காட்டிட்டு உள்ள வாங்க, அப்போ சக்ஸஸ் மீட்டு அப்போ வந்துருங்க, சக்ஸஸ் மீட்டுக்கு வரும்போது இதே பாஸ் வச்சுட்டு வாங்கங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. அது லூஸ் ஸ்டாக் நம்பர் 2. இப்போ கட் பண்ணிட்டு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு அரவிந்த் இருக்காப்புல. அரவிந்த் ரெடியா? ரெடிண்ணா. ஓகே, நீ வந்து வீடியோ கூட ஆஃப் பண்ணிக்கலாம்டா, ஏதாச்சும் உனக்கு ப்ராப்ளம். யூ கேன். இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் தனஞ்சயன் சாரோட யூடியூப்ல நிறைய ஒரு இன்டர்வியூ கொடுத்த வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன். ஃபர்ஸ்ட் தனஞ்சயன் யாருன்னு சொல்லிடலாமா? நீங்களே சொல்லிருங்கண்ணா அதை. ஓகே, தனஞ்சயன் சாருங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டான்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ரொடியூசர் தான் அவர். ஓகேங்களா? அவர் ரீசெண்டாக எடுத்த படம் வந்து மழை பிடிக்காத மனிதன் சொல்லிட்டு விஜய் ஆண்டனி சார் நடித்த படம் அது. அது வந்து அவருக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியாக வந்து அவருக்கு ஒரு ஃப்ளாப்பான மூவியாக அமைஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்கும் முன்னாடியே வந்து ஸ்டூடியோ கிரீனுங்கிற ஒரு நிறுவனம், அது யாருன்னா வந்து ஞானவேல் ராஜா சாரோட ஒரு அது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். அதுல வந்து இவர் ஒரு பெரிய பார்ட்டா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு சைட்ல. ஓகேடா, நீ பேசலாம்டா. இப்போ என்னன்னா, அவர் வந்து நிறைய சேனலுக்கு இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல நிறைய இன்டர்வியூ கொடுத்துருந்தாப்புல. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து தேட்டருக்குள்ள வந்து இனிமே வந்து ரிவ்யூவர்ஸ் அலோட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்க வந்து ரிவ்யூன்ற பேர்ல தனி மனிதனை அட்டாக் பண்ணி பேசுறீங்க, இது எந்த அளவுக்கு கரெக்ட்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. உண்மைதான் அது. ஒரு சிலர் வந்து இதை பண்றாங்க, மொத்தமா எல்லாரும் பண்றாங்கன்னு நான் சொல்லிட மாட்டேன். ஒரு 10% பேர் அப்படிதான் இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு பிடிக்காதவங்களோ இல்லை அவங்க ஃபேன்ஸ் போயிட்டு எதனா கூட இருக்கலாம். இது வந்து 10% பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எல்லா படத்துக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நடந்த கங்குவாக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், எல்லா படத்துக்கும் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து அப்படியே கடந்து போயிருக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து பேன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா எனக்கு புரியல. எல்லா படத்துக்கும் கடந்து போன மாதிரி கங்குவா விஷயமும் கடந்து போயிருந்தா இது வந்து நார்மலாவே முடிஞ்சிருக்கும். ஒருவேளை எனக்கு எப்படி தோணுதுன்னா, படம் நல்லா இல்லாததுனால
இவங்க வந்து இதை பேன் பண்றோம், அதை பண்றோம், இது பண்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து படம் நல்லா இருக்குன்னு நம்மள நம்ப வைக்கிறதுக்காக இது ஒரு ப்ரொமோஷன் யுக்தி மாரி பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. கண்டிப்பா அது ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியா தான் நானுமே பார்க்குறேன். அதுதான் நீயுமே ஃபீல் பண்ணியிருக்க. ம். ஓகே. படம் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நடந்த கூத்தெல்லாம் அப்படியே நீ ஒண்ணொண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுதான் வந்து சொல்லலாம்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஞானவேல் ராஜா சாரோட ஒய்ஃப் வந்து ட்விட்டர்ல வந்து அவர் சூர்யா சாரோட ஃபேன்ஸ் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காப்ல. அது ம், என்னன்னு ம், அப்படியே ம். சொல்லுங்க ப்ரோ என்னன்னு. ஆ ஓகே. நான் அப்படியே சொல்லிடுறேன். என்னன்னா, ஒரு டை ஹார்ட் சூர்யா ஃபேன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்விட்டர்ல வந்து அ ஜோதிகா வந்து ரீப்ளே அவங்க குடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, "ஐ அக்ரி வித் ஜோதிகா மேம் ஆன் திஸ். பட் அட் தி சேம் டைம் அ ஐ அக்செப்ட் தி ஃப்ளாஸ் as well. There is no characterization as well as for the other characters other than Surya character. Fix the sound mixing first and don't ever dream to make a produce film with Surya Anna again." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அவர் கன்ஸ்ட்ரக்டிவா தான் கிரிட்டிசைசம் வச்சிருக்காரு. என்னன்னா, சூர்யா சார தாண்டி வேற எந்த கேரக்டர்ஸும் என் மனசுல நிக்கல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஆஸ் அ ஃபேனா வந்து அவருக்கு கண்டிப்பா அந்த ஒரு வலி இருக்கும். என்னடா சூர்யா வந்து ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு பிக் ஸ்க்ரீன்ல பார்க்குறோம். ஸோ அவங்க கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஸோ நெவர் எவர் ட்ரீம் டு மேக் எ ப்ரொடியூசர் ஃபிலிம் வித் சூர்யா நாயகன்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஷா சொல்லிட்டாங்கன்னே வச்சுக்கலாம். அதுக்கு ஞானவேல் ராஜா சாரோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க, யூ ஆர் பிளடி, நோ ஒன் டு கிவ் அஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், பி ஆன் யுவர் லிமிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. என்னங்க, அவன் கேட்டது வேலிட் தானே அக்கா, நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும் அக்கா அப்படிங்கிறாங்க. அட்லீஸ்ட் டோன்ட் இக்னோர் தி குட் கிரிட்டிசிசம், டேக் தம் டு பில்ட் யுவர் லெகசி, ஜஸ்ட் டோன்ட் பி சோ நெய்வ் அக்கா, ரொம்ப இந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, he is not taking about the film, he is giving opinion on every line, everyone speaks not okay. ஸோ நீ வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது, உன் லிமிட்ல நீ இருன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இதுதான் ஹோல் கான்வர்சேஷனே. அதுதான் ப்ரோ. இது வந்து எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒருத்தவன் நெகட்டிவா ரிவ்யூ சொல்லி ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுறதுனால வந்து அது தப்புன்னு சொல்றாங்க. அது ஓகேன்னு சொல்லலாம். இவங்க இப்ப இந்த சூர்யா சார் வந்து சூர்யா சாரோட ஃபேன் வந்து எவ்வளவு ஜென்யூனா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஜென்யூனா தான் சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கே இவங்க வந்து இவ்வளவு டென்ஷன் ஆகி இப்படி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது தேவையில்லாத ஒரு டிபேட்டை உண்டு பண்ணுது. அதே மாதிரி ஜோதிகா மேம் கொடுத்த ரிப்ளையும் வந்து இந்த இடத்துல இர்ரிலெவலண்டா பாக்குறேன். அதே மாதிரி அதுவும் ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா. அது பத்தி இன்னொன்னு என்ன நினைக்கிறேன்? அதுதான் ப்ரோ. எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துல ஃபால்ஸு, மத்த எல்லாமே படம் வந்து மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சரி, தனஞ்சயன் சாரும் சரி, ஜோதிகா மேமும் சரி, எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன ம், சொல்றேன்னா, ம். இது வந்து மிகப்பெரிய ஒரு பொய் தான். நான் மட்டும் சொல்லல. படம் பார்த்த எல்லாருமே சொல்றதுதான். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் மட்டும் தான் ஃபால்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நான் தனஞ்சயன் சார் சொன்னதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் மட்டும் தான் ஃபால்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஃபிளாஷ்பேக் சீன் வந்ததுலேருந்து கதைக்குள்ள போயிட்டேன். என்னால ஸ்கிரீனை விட்டு வெளியே நவர முடியல. அந்த அளவு படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சயன் சார் சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல. இதை வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ம், ம். இவர் வந்து படம் வந்து நல்லா இல்ல அப்படின்னு இதை ஒத்துக்கிட்டா பரவாயில்ல. இவர் வந்து படமும் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அதை கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இது எப்படிதான் நான் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா இப்ப என்னதாயா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. வந்துகிட்டு சிரிப்பு காட்டிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது 50-50 விட்ட படத்துக்கு வந்து முட்டு கொடுக்கறது ஓகே. பட் வந்து இது கரெக்ட். வந்து ம், ம். இப்ப இந்தியன் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா கங்கோவோட மோசமான ட்ரோலும் வந்துச்சு இந்தியன் 2க்கு. ம், ம். ஆனா அதை வந்து அப்ப வந்து இதை வந்து யாருமே பேசல இந்தியன் 2 வந்து. ஏன்னா கமல் எவ்வளவு பெரிய ஆக்டர், அவர் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றது எல்லாருமே தெரியும். அவரே இந்த அடி அடிச்சாங்க. அப்ப வந்து
ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் சரி, தேட்டர் அசோசியேஷன் சரி, யாருமே வாயை திறக்கல. ஆனா இப்போ வந்து கங்குவா படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய டிபேட்டை கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமா புரியல. அதான் இவங்க வந்து மோஸ்ட்லி இந்த ஞானவேல் ராஜா சாரு, சூர்யா சாரு, இன்னொன்னு வந்து ஒரு இப்போ சொர்க்கவாசல்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் தான் எனக்கு கைதி ப்ரொடியூசர் இருக்கார்ல, ட்ரீம் வாரியர்ஸ். ட்ரீம் வாரியர்ஸ். இவங்க எல்லாமே வந்து ரிலேஷன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க படத்தை வந்து ஒருத்தவங்க நல்லா இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு சம்திங் நெகட்டிவா இருந்ததுன்னா அப்ப மட்டும் வாயை திறக்கிறாங்க. மத்த படத்துக்குலாம் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. கரெக்ட் தான். குடும்பமே இது வந்து வந்து அட்டாக் பண்ணுது. இது வந்து எல்லா படத்துக்கும் இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். கங்குவாவை மட்டும் ஒரு மேஜர் இஷ்யூவா எடுத்து இது இவ்வளோ பேர் வந்து இது விமர்சனம் பண்றதை யாராலையும் ஏத்துக்கவே முடியாது. ஓகே, சரி, ஓகே தலைவா. இவங்கள பத்தியே பேசி இவங்க எப்படி இதை எடுத்துப்பாங்க, இது இப்போ இந்த வீடியோ வந்து அவருக்கு ரீச் ஆகுமான்னு கூட தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு ஆடியன்ஸுக்கு வந்து எப்படி படம் பார்க்கணும், என்ன பண்ணணும், ஏதை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு குவாலிட்டியான ப்ராடக்டை தாங்க. மக்கள் வந்து லப்பர் பந்து சின்ன சின்ன படத்துல எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுனாங்களோ அதே மாதிரி உங்க படத்தையும் கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இதை அப்படியே முடிக்கிறேன். அடுத்து இல்ல ப்ரோ, நம்ம நான் ஒரு பாயிண்ட் மேஜரான ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. சொல்லு சொல்லு. என்னன்னா இன்னொன்னு தனஞ்சயன் சார் சொன்னது என்னன்னா, இந்த படத்துக்கு வந்து பல கோடி பட்ஜெட் போட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சூர்யா சார் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. விஎஃப்எக்ஸ் அப்படி இருக்கு, 3D இப்படி இருக்கு, எல்லாமே அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே இருக்கட்டும். ஆனா வந்து படம் அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் மக்கள் பார்ப்பாங்க. நீங்க எவ்வளவு கோடி செலவு பண்ணீங்க, இவ்வளவு பண்ணீங்க, அது பண்ணீங்க, அதுக்காகலாம் வந்து எங்களோட 200 ரூபாய் பணத்தை வந்து அவங்கள்ட்ட அசால்ட்டா கொடுத்துட முடியாது. படம் கொடுக்குறோம் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆவான். நான் வந்து நீங்க வந்து பல கோடியில மிதக்கிற ஆளு, நாங்க வந்து அப்படி கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் 200 ரூபாய் ஒரு படம் பார்க்கறதுக்காக முன்னாடில இருந்தே சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தான் போய் தியேட்டர்ல போய் படத்தை பார்ப்பான். அவங்களுக்கு வந்து எப்படி அதுன்னா, இவன் 200 ரூபாய் கொடுத்து பார்த்துட்டானா அவன் என்ன வேணா பேசிடுவானா அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கு. நம்மளோட மைண்ட் செட் நம்ம சொல்லிடணும்ல. நம்ம வந்து எப்படின்னா அந்த படத்துக்காக அவங்க பேசுனதெல்லாம் வச்சு படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம ஒரு பில்டப்ல வந்திருப்போம் உள்ள தியேட்டருக்குள்ள. ஆனா வந்து படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே வந்து டோட்டலா நம்மளை முடிச்சு விட்ட மாதிரி இருந்ததுனாலதான் இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய நெகட்டிவ் விமர்சனம் வந்ததா நான் நினைக்கிறேன். சோ நீங்க ப்ரொமோஷன் பண்ணும்போது நேர்மையா பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்க வந்து எந்த அளவு ஃபேக் ப்ரொமோஷன் பண்றீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ்ல அடி விழுவதான் செய்யும். நீங்க எதை பேன் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, படத்தை அடிக்கிறதுக்கு முழுவேந்து வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதை யாராலையும் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. இதுதான் என்னோட பாயிண்ட். லியோ படத்துல எப்படி லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபேக் பிளாஷ்பேக்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாரு. இங்க என்ன பண்றானுங்க, ஃபேக் ப்ரொமோஷன் சொல்லிட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வந்துடலாம். நம்ம வேற யாரும் இல்லை, நம்ம கேப்டன் ஆடலரசன் ப்ரோ தான். ஸோ அப்படியே அதை பத்தி பேசுறியா? ஓகேண்ணா. என்னன்னா கேப்டன் ஆடல் அரசன் அவர்களுக்கு வந்து டெங்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கரண் சுருக்கு மிகப்பெரிய ஒரு அடின்னு தான் நான் சொல்லணும். இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து தனியாக வீடியோ போடுறதுல எங்கள் 2 பேருக்கோட டாக்ஸே அதுதான். ஆடல் அண்ணன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிட்டு இருக்கு. லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹிம். முக்கியமா ஓகே ஃபர்ஸ்ட் யார் அவருன்னு சொல்லிடலாம். அவரு தான் வந்து ஒரு சேனலோட ஒரு பார்ட்டு, மெயின் பார்ட்டு. ஸோ அவர் வந்து இப்படி உடம்பு முடியாம போனது வந்து எங்களுக்குமே ஒரு வருத்தம் தான். ஸோ அவரோட ஸ்பீட் ரிக்கவரிக்காக நாங்களும் ப்ரே பண்றோம். நீங்களும் ப்ரே பண்ணுங்க. இன்னும் ஒரு 2 days 3 daysல அவரு கம்ப்ளீட்டா ரிக்கவர் ஆகி வந்துருவாரு. ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். பாய் அரவிந்தா. பாய்.